பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இப்பொழுது பரபரப்பான செய்தி ஒன்றை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள எரிதனல் வலையொலி வாயிலாக விரும்புகின்றோம். என்ன பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது என்றால், 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகத்தான் கூட்டணிகள், அப்புறம் குழப்பணிகள், அதற்குள்ளே வேட்டணிகள் என்று இப்பொழுது இந்த பரபரப்பான செய்திகளின் ஊடாக இன்றைக்கு இந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருப்பது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி சேர்ந்து விட்டது. ஒரு மாதத்துக்கு முன்பே உளுந்தூர்பேட்டை மாநாட்டிலே கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று சொன்னார். பிறகு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தோடு போகலாமா என்ற சிந்தனை இருந்தது அம்மையார் பிரேமலதாவிற்கு. பிறகு அதிமுகவிலையும் ஒரு துண்டை போட்டு வைத்தார்கள். எங்கே பேரம் படிந்தது, எப்படி படிந்தது என்று தெரியவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருவரும் ஒருவருக்கொருவர் பொன்னாடை போர்த்தி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சேர்ந்து விட்டதாக எல்லா ஊடகங்களும் பரபரப்பாக செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. இவ்வளவு அவசரமாக இந்த கூட்டணியை திமுக முடிவு செய்ய வேண்டிய தேவை என்ன என்பதா இப்பொழுது வினா. ஏற்கனவே அந்த கூட்டணியில் கடந்த 10 ஆண்டு காலமாக 2013 பிறகு காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே 2 அணியாக பிளவுபட்டு செல்வ பெருந்தகை திமுகவுடன் தான் கூட்டணி என்று அவர்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே வழியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் மாணிக்க தாகூர் போன்றவர்கள் கூட்டணி சரிதான், ஆனால் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் ஊடாக அகில இந்திய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற கே.சி. வேணுகோபால் அவர்கள் கூட்டணி உறுதியாகிவிட்டது, ஆனால் கூட்டணி அமைச்சரவை என்பது எப்பொழுது பேசப்பட வேண்டியதில்லை என்று அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். இதற்கிடையே ஆவேச பேச்சாளர் நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்களின் அன்புக்குரிய மாமா நம்முடைய திருச்சி வேலுசாமி கூட்டணி அமைச்சரவை என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆக ஊடாக இதில் ஒரு அணி நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கூட்டணியில் சேரலாமா என்கின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது விரைவாக 2 நாட்களில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த மூத்த தலைவர்களோடு அல்லது தலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை பிரமுகர்களோடு பேசினார் என்று தெரியவில்லை. ஒரு கூட்டணி சேர்கிறது என்றால், ஒரு கட்சி புதிதாக வருது என்று சொன்னால் அது தொடர்பாக மூத்த தலைவர்கள், அதாவது செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை கூட்டுவதை விட மூத்த தலைவர்களோடு ஒரு கலந்தாய்வு செய்து இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு கதவை திறக்கலாமா திறக்க வேண்டாமா என்று ஒப்புக்கு ஒரு கலந்தாய்வு நடத்தி தான் அந்த முடிவை எடுப்பார்கள். ஆனால் அப்படி எந்த முடிவும் எடுத்ததாக தெரியவில்லை. இவர்கள்தான் மிகப்பெரிய ஜனநாயக காவலர்கள். எதற்கு இப்படி அவசரமாக திமுகவுக்குள், அதாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியை மிரட்டுவதற்கு. இருந்தால் இருங்க, இல்லையானால் நடை கட்டுங்க, கூட்டணி அமைச்சரவை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முடிவெடுத்து இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு
எதை வழங்கினார்களோ, நான் சொல்லுவது எத்தனை தொகுதி என்று, வேற எதை நீங்கள் நினைத்து விடார்கள். ஆனால் அந்த அம்மாவினுடைய அந்த பிரேமலதா அவர்களுடைய ஒரே இலக்கு, ஊடகவில் நண்பர்கள் சொல்லுகிறார், நான் சொல்லலை, குறைந்தது ஒரு 300 கோடி ரூபாய் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளில் உறுதியாக இருக்கிறார். ஆகையினால் தான் எல்லா இடத்திலும் துண்டு போட்டு வைக்கிறார் என்று ஊடக நண்பர்கள் பேசிக்கொள்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நமக்கு தகவல் வருகிறது. அப்படியானால் இந்த தமிழ்நாட்டு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, அதிலே ஜனநாயகம் தலை தூங்குகிற நாடு தமிழ்நாடு என்றெல்லாம் பேசிக்கொள்கிறோம். ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வேளாண்குடி மக்கள், அன்றாடம் பாடுபட்டு உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இடத்திற்கும் போராடுகிற பாட்டாளி மக்கள் இந்த ஜனநாயக நாட்டில் படுகிற பாடு, அந்த மக்கள் தானே வாக்காளர்கள். அந்த வாக்காளர்களை இப்படி ஒரு கட்சி, நடிகர் விஜயகாந்த் ஒரு கட்சியை தொடங்கி மக்கள் மாக்கூறாமல் வந்துவிட முடியுமா என்று முயற்சி செய்து, பிறகு 2011 நான் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்த பார்வை, இந்த தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராகவே நடிகர் விஜயகாந்த், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நடிகர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரு அவல நிலை வந்தது. வந்து அமர்ந்தார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கடுமையான சொற்போர் நடந்து சட்டப்பேரவையிலே உங்களை கூட்டணியில் சேர்த்ததே தவறு என்றார் அவர். நாங்களினால் நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்றார் நடிகர் விஜயகாந்த். நாக்கையெல்லாம் துருத்தி பேசினார். கூட்டணி முறிந்து போச்சு. பிறகு எங்கேயுமே போவதற்கு வழி இல்லாமல் 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி, எங்க கட்சியும் சேர்ந்துதான், பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து, அப்புறம் நம்முடைய மூத்த தலைவர் அண்ணாச்சி வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பிறகு எத்தனையோ கட்சிகள், அது மாதிரி இந்த கட்சிகள்லாம் புதிய தமிழகம், இப்படி எத்தனையோ கட்சிகள் சேர்ந்து மக்கள் நல, கம்யூனிஸ்ட் கட்சி தவிர்க்க முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை 2014 உருவாக்கினார்கள். பிறகு 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தான் எங்க கட்சி விலகி கொண்டது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்கள் நல கூட்டணியில் விலகி கொண்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் உடனே அங்கு போய் சேர்ந்து கொண்டது. புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று போய் சேர்ந்தார்கள். பிறகு படுதோல்வி சந்தித்தார்கள். எங்களுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்கின்ற தலைப்பில் 234 தொகுதிகளில் தனித்தே களமிறங்கி வேட்பாளர்கள் நிறுத்தியது. அந்த அடிப்படையிலே இப்பொழுது எந்த கூட்டணியிலையும் இல்லாமல், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் இல்லாத, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் இல்லாத தேமுதிக இப்பொழுது புதிதாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள், குறிப்பாக 2 நாட்களுக்குள் எங்கே எவர் எந்த இடத்திலே எப்படி பேசினார், என்ன பேசினார், என்ன கொடுத்தார், வாக்குறுதி கொடுத்தார், எத்தனை தொகுதி, எதுவுமே தெரியாமல் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் தலைவரா தெரியல அம்மையார் பிரேமலதா அவர்களும் கூடவே போகக்கூடிய அவருடைய உடன் பிறந்த தம்பியும் சேர்ந்து கூட்டணியை முடிவு செய்திருக்கிறார்கள். அதுதான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கலக கொடியை தூக்கிய மாணிக் தாகூர், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர், ஆட்சியில் பங்கு என்றார், வேக பேச்சாளர், காட்டு கத்தல் கத்தக்கூடிய திருச்சி வேலுசாமி பங்கு தந்தே ஆக வேண்டும் ஆட்சியிலே, கூட்டணி அமைச்சரவை தான் என்று அவர் ஒரு பக்கம் கூப்பிடப்பட்டார். அப்புறம் நம்முடைய தம்பி செல்வ பெருந்தகை அவருடைய அந்த தலைமை பொறுப்பு என்கின்ற அந்த இருக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மல்லிகார்ஜுன் கார்கேவிடம் போய் எதையிலமோ பேசினார், என்னென்னமோ கொடுத்தார் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியல. ஏன் என்று சொன்னால் அவருக்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு உறுதி, மற்றவர்களை பற்றி அவருக்கு என்ன கவலை. ஆனா மூத்த தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய
ப. சிதம்பரம் போன்றவர்கள், கிருஷ்ணசாமி போன்றவர்கள், கிருஷ்ணசாமினா மருத்துவரையா புதிய தமிழ் கிருஷ்ணசாமி இல்லை, காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர், எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா அன்புமணி அவர்களுடைய மாமனார், அந்த தலைவர் கிருஷ்ணசாமி, பிறகு தங்கபாலு போன்ற தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய வாரிசுகளுக்கு தொகுதிகளை உறுதி செய்வதிலே குறியா இருக்கிறார்கள் என்று தெரிந்துதான் அதற்கு அடுத்த கட்டமாக, இரண்டாம் கட்டமாக உள்ள தலைவர்கள் ஆட்சியிலே பங்கு வேண்டும், இல்லையே நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேர்வோம் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் வந்துவிட்டது. புதிதாக ஒரு கட்சி சேர்ந்து வலிமை கூடியிருக்கிறது என்று சொல்வதை விட ஒரு குழப்பம் வந்துவிட்டது. அந்த கூட்டணிக்குள் கல்லை எடுத்து எறிந்தவர் மாணிக் தாகூர், அதே போல நம்முடைய வேலுச்சாமி, இப்படி பல பேர் காங்கிரஸ் கட்சி என்றாலே பெருந்தலைவர் காமராஜர் 1954 ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். ராஜாஜி என்று சொல்லி அவருக்கு மாற்றாக புதிய முதலமைச்சரை காங்கிரஸ் கட்சிக்குள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜரை மூத்த தலைவர் நிறுத்துகிற பொழுது அன்றைக்கே அவருக்கு எதிராக சி. சுப்பிரமணியத்தை நிறுத்துறாங்க. ஒரு பெரிய ஜனநாயக கட்சி தான், அது மாறுபட்ட கருத்து இல்லை. பெருந்தலைவர் காமராஜரே எதிர்த்து முதலமைச்சர் பதவிக்கு இன்னொருத்தர் போட்டியிடுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஜனநாயகம். ஆனால் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக 1967 பிறகு காங்கிரஸ் 2 காங்கிரஸ்களாக பிளவுபட்ட பிறகு இந்திரா காங்கிரஸ், அதாவது இண்டிகேட், ஸ்தாபன காங்கிரஸ், அதாவது சிண்டிகேட் என்று பிரிந்த பிறகு 1975 பெருந்தலைவர் காமராஜர் மறைவுக்கு பிறகு 2 காங்கிரசும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு ஒரே காங்கிரஸ். ஆனால் எங்கேயாவது ஒரு ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடந்தால் கட்டாயம் அங்கே காவல்துறை பாதுகாப்பு போடணும். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூட்டம், அவங்கள கமிட்டி தான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய குழு, காங்கிரஸ் என்பதே பேராயம், மக்கள் திரள், மக்கள் கூட்டல், மக்கள் பெருந்திரள் என்றுதான் பொருள் வரும். ஆனா தமிழுக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. காங்கிரஸ் கட்சி சரி, இந்தியா முழுவதும் வெள்ளைக்காரன் காலத்திலே இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு வெள்ளைக்காரன் தொடங்கினான் என்பதனால அதே பேர்ல நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2 காங்கிரசும் ஒன்றா சேர்ந்த பிறகு சேர்கிற பொழுது ஐயா பல நெடுமாறன் தலைமையில் ஒரு அணி, அப்புறம் கருப்பியா மூப்பனார் தலைமையில் ஒரு அணி, அப்புறம் ப. ராமச்சந்திரன் தலைமையிலே ஒரு அணி, அப்புறம் திண்டிவனம் ராமமூர்த்தி தலைமையிலே ஒரு அணி, இப்படிதான் இருந்தது. பிறகு வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையிலாங்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய கலவரங்கள்லாம் அந்த கட்சிக்குள்ள உருவானது. ஒன்றிய கூட்டம் கூட்டினாலும் காவல்துறை பாதுகாப்பு போடணும், மாவட்ட நிர்வாகிகள் கூடி பேசினாலும் அங்கே வலிமையான காவல்துறை பாதுகாப்பு போடணும். சத்தியமூர்த்தியிலே மாநில தலைவர் ஒன்று கூடுகிறார்கள் என்றாலே ஊடகங்கள் கூட அங்கே கூடி வரும். கட்டாயம் அடிதடி நடக்கும், நாற்காலிகள் வீசப்படும், தலைவர்கள் மண்டை விடும். இப்படிதான் காங்கிரஸ் கட்சி வரலாறு நம்ம பார்த்துக்கிறோம். சரி, இந்த வரலாறு இருந்தாலும் கூட ஒரு 20 ஆண்டு காலம், குறைந்தது ஒரு 20 ஆண்டு காலம், 1996க்கு பிறகு, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் உருவாக்கிய பிறகு என்று வச்சுக்கொள்ளுமே, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த காங்கிரஸ் கட்சி எந்த வகையிலேயாவது போராடி இருக்கிறதா? ஒரு துரும்பை தூக்கி போட்டு இருக்கிறதா? எத்தனையோ உரிமைகளை பறிக்கிறார்கள் பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசு, மோடி அரசு என்று இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டினாலும் இந்த மாநில உரிமைகளுக்காக இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்றைக்காவது டெல்லியிலே பேசி இருக்கிறார்களா? நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறார்களா? ப. சிதம்பரம் பேசி இருக்கிறாரா என்றால் இல்லை. ஆனாலும் தேர்தல் என்று வந்துவிட்டால் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் என்கின்ற அந்த பதவிகளை பிடிப்பதற்கு, நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த பதவிகளை பிடிப்பதற்கு இவர்கள் நடத்துகிற அக்கப்போர், அடிதடி எல்லாம் ஆளுங்கட்சியை மிரட்டுற மாதிரி இருக்கு. ஆகையினாலதான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடுமன பிரேமலதாவையும் அவருடைய தம்பியை கூப்பிட்டு பட்டாடைகள் அணிவித்து கையில ஏதோ கொடுத்து வாயில என்ன உறுதிமொழி வாக்குறுதி ஏதோ ஒன்று கொடுத்து கூட்டணிக்குள் சேர்த்து விட்டார். எச்சரிக்கையாக இருங்கள், ஒழுங்காக இருங்கள்,
வாய் திறக்கக்கூடாது, நானும் ராகுல் காந்தியும் பேசிக்கொள்வோம், உங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது. தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவின்படி நிற்க வேண்டும், இல்லையானால் நடை கட்டுங்க என்று சொல்லுவது போல் இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற அந்த கட்சியை தனித்து நின்னால் 234 தொகுதியிலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க அந்த அம்மா. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தனித்தே நில்லுங்க, 234 தொகுதியிலையும் வாகை சூடுங்க, தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்புக்கே நீங்க வாங்க, வந்து பாருங்க என்று சொல்லி இருக்க வேண்டும். தனித்து நின்றால் 234 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னாரே இல்லையோ, அதற்கு அஞ்சு விட்டாரே என்னமோ தெரியவில்லை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இப்பொழுது கூட்டணி சேர்த்து விட்டார்கள். இந்த கூட்டணி சேர்ப்பு என்பது சரி காங்கிரஸ் கட்சியை கேட்டாங்களா? சரி அந்த கட்சியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை கேட்டாரா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்? சரி அந்த கட்சிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டாரா? பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் விலகி விடுவோம், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக போய்விடுவோம் என்று ஒரு மிரட்டலை விட்ட தொல் திருமாவளவனுக்கு ஒரு இடத்தில் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வாய் திறந்து பதில் சொல்லலை. இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. கூட்டணி என்றால் எந்த கட்சியும் உள்ளே வரும், எந்த கட்சியும் வெளியே போகும். எந்த கட்சியை கூட்டணியில் சேர்ப்பது, எந்த கட்சியை வெளியேற்றுவது என்கின்ற உரிமை எங்களுக்கு உண்டு. நீங்கள் இருக்கிறதா இருந்தா இருங்கள், இல்லையான நடை கட்டுங்கன்னு போட்டிருந்தா அவர் ஒழுங்கா இருந்திருப்பார். அங்க பேச முடியல, பேசுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி திருமாவளவனும் ஒருவேளை ஆட்சியில் பங்கு என அவருக்கு நீண்டகால கோரிக்கை, நெடுங்கால கனவு, இடையில சொல்லுவாரு, அப்புறம் வலிக்கு விழுவாரு, சரிக்கு விழுவார். இதான் திருமாவளவனுடைய பழக்கம். நம்ம பார்த்திருக்கோம், 30 ஆண்டுகள் அரசியல் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில இருந்தாலும் திருமா அப்படி ஒரு கோரிக்கையை, காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கைக்கு வலிமை சேர்த்து விடக்கூடாது என்று எண்ணி திருமாவையும் மிரட்டுகிற, காங்கிரஸ் கட்சியையும் உருட்டுகிற ஒரு போக்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை சேர்த்திருக்கிறார். தொகுதி பங்கீடு நடந்து முடிகிற வரை எந்த கூட்டணியும் உறுதிப்படுத்தப்பட மாட்டாது என்பது கடந்த கால வரலாறு என்று கூறி, அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை தமிழ்நாட்டு பாட்டாளி தமிழர்களும் தமிழ்நாட்டு அரசியலில் உற்று நோக்குகிற புலம்பெயர் தமிழர்கள், உலக தமிழர்கள், தாய் தமிழ் உறவுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதற்காக காத்திருக்கிறோம். வரட்டும் நாளைய விடியல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.